வங்கதேசத்தில் உயர் அதிகாரிகள் பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் அமைப்பினரின் போராட்டம் தொடரும் அதே வேளையில் தங்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமாவுக்கு பிறகு நிகழ்ந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களில் சிறுபான்மையினரான இந்துக்கள் தாக்கப்பட்டனர். அங்குள்ள இந்து கோயில்கள், வீடுகள், வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டன. 2 இந்து தலைவர்களும் கொல்லப்பட்டனர். இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து வங்கதேச தலைநகர் டாக்கா மற்றும் சாட்டோகிராம் பகுதியில் இந்துக்கள் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற இடங்களில் 10 விழுக்காடு சிறுபான்மையினருக்கு ஒதுக்க வேண்டும் என போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ், சட்டம் ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டுவதே முதன்மை பணி என தெரிவித்திருக்கிறார். மற்றொருபுறம் தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் பதவி விலக வலியுறுத்தி வங்கதேச உச்சநீதிமன்றத்தை மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டனர். இதனிடையே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக சட்ட அமைச்சக ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் வங்கதேச மத்திய வங்கி ஆளுநர் அப்துர் ரூப் தலுக்தர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் அது முக்கியமான பொறுப்பு என்பதால் அவரது ராஜினாமாவை நிதி அமைச்சகம் ஏற்கவில்லை. இந்த சூழலில் 4 நாட்களுக்குள் நாட்டில் இயல்பு நிலை திரும்பும் என உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.